வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். எலெக்ஷன் நேரம் வந்துருச்சு. ஸோ நேற்றுக்கு ஜனவரி 26 குடியரசு தினம். உலகநாயகன் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் ஏராளமான பேரை சந்திச்சார். நேற்றுக்கு முதல்ல காலையில அமைச்சர் சேகர் பாபு. ஸோ அமைச்சர் சேகர் பாபு நம்மவர் கமலஹாசன் அவர்களை ஆழ்வார்பேட்டை அலுவலகத்துல, மக்கள் நீதி மையம் தலைமை அலுவலகத்துல சந்திச்சாரு. அதுக்கப்புறம் வெள்ளக்கோயில் சாமிநாதன், மூப்பே சாமிநாதன், இன்னொரு அமைச்சர், அவர் சந்திக்கிறாரு. ஸோ அவரோட டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பே சண்முகம் அவர் சந்திக்கிறாரு, அவரோட பேச்சுவார்த்தை. ஸோ அது எல்லாம் என்னன்னா, இந்த தேர்தலில் நம்ம எவ்வளவு சீட்டு கேட்க போறோம் என்ன, அது ஒரு பக்கம். இன்னொன்று பிரச்சாரத்துக்கு கமலஹாசன் அவர்களை அவங்க கட்சி தொகுதிக்கு கூப்பிடுறது அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் வந்தாங்க. போன முறை நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது எல்லா கட்சி தலைவருமே வந்தாங்க. திருமாவளவனுக்கு பிரச்சாரம் பண்ணாரு சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன், அப்புறம் ரவிக்குமாருக்கு விழுப்புரம். ஸோ ரெண்டு விடுதலை சிறுத்தைகள். அதே மாதிரி முதல்ல அவர் ஆரம்பிச்சது மதிமுகவுடைய வேட்பாளருக்கு தான் திருச்சியில ஸ்ரீரங்கத்துல இருந்து ஆரம்பிச்சாரு. தீப்பெட்டி சின்னத்துல நின்னாரு. மதிமுக வைகோவுடைய மகன் துரை வைகோக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து தான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. கம்யூனிஸ்டுக்கு பிரச்சாரம் பண்ணாரு, இவங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா காங்கிரஸுக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணல, கை சின்னத்துக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணல. அவங்க ஆட்கள் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு ரிஃப்ட் மாதிரி அப்ப சொன்னாங்க. கமல் கை சின்னத்துக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டாரு, அவர் ஏதோ கோவத்துல இருக்காருனாங்க. அதே மாதிரி அவர் பிரச்சாரம் பண்ணல. அவர் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாரு, மற்ற விடுதலை சிறுத்தைகள் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பண்ணாரு. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணல. அது என்ன காரணம் என்னங்கிறது நமக்கு விரிவா தெரியல. நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணல. இப்பயும் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. அவங்க நேரம் மீட் பண்ணி பேசினாங்கன்னா பண்ணுவாரா என்னங்கிறது நம்ம அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நேற்றைக்கு இந்த தலைவர்கள் எல்லாத்தையுமே அவர் சந்திச்சிருக்கார் நேற்று காலையில. ஸோ அதுதான் நேற்றைய பொறுத்தவரைய காலையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள். அதுக்கப்புறம் நேற்று யாரெல்லாம் சந்திச்சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்றுக்கு ஸ்நேகன், நம்முடைய கவிஞர் இளைஞரணி செயலாளர் ஸ்நேகன் அவருடைய 2 குழந்தைகள். ஸோ அந்த 2 குழந்தைங்களுக்குமே நேற்றுக்கு பிறந்த நாள். ஸோ அந்த பிறந்த நாளுக்காக அவரை பார்த்து ஆசி வாங்கினாங்க. அவர் பரிசு கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஏராளமான ஆட்கள் சந்திச்சாங்க. அதுல மிக முக்கியமானவர் நம்முடைய பரத்வாஜ். நம்ம ஏராளமான படங்கள், அதாவது சரணோடு சேர்ந்து வேலை பார்த்தவர் பரத்வாஜ். முதல்ல டிவிலேருந்து வந்தவர், டிவி சீரியலுக்கெல்லாம் மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் டெல்லியிலேருந்து வந்தவர். இங்கே டிவி ரமணி பரத்வாஜ்ங்கிற பேர்ல டிவி சீரியலுக்கெல்லாம் மியூசிக் பண்ணிட்டு இருந்தவர். சரண் முதல்ல நம்ம இவரை வச்சு ஒரு படம் எடுத்தாரு, அஜித்தை வச்சு. அந்த படத்துக்கு தான் உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையேன்னு எஸ்பிபி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் பண்றாரு சரண் டைரக்ஷன்ல. சரணுக்கு அவருடைய இசை ரொம்ப பிடிச்சு போக தொடர்ந்து எல்லா படங்கள்லையுமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அமர்கலம், அட்டகாசம், அந்த மாதிரி. அதுல மிக முக்கியமான படம் சரணுடைய கேரியர்லயே வசூல் ராஜா எம்பிபிஎஸ், முன்னாபாய் எம்பிபிஎஸ் தமிழ்ல ரீமேக் பண்றாங்க. அந்த படம் கமல் 30 நாள் தான் கால் ஷீட் கொடுக்குறாரு. அதுக்குள்ள எடுத்து முடிக்கணும். இந்த ஒரு பக்கம் ஸ்கிரீன் பிளே அது இதெல்லாம் எழுதி முடிக்கணும் கிரேசி மோகனை வச்சு. இந்த பக்கம் ஆர்டிஸ்ட் செலக்ஷனு. அப்ப கமல் சொல்லிட்டாரு, உங்களுக்கு யார் மியூசிக் டைரக்டர் போடணுமோ போட்டுக்குங்க. ஏன்னா அப்ப ரவிக்குமார் தான் முதல்ல கேட்டது. கேஎஸ் ரவிக்குமாரை கேட்டு கேஎஸ் ரவிக்குமார் ஜக்குபாய் அப்படின்னு ஒரு படத்துல இருந்தாரு. அவரால் வர முடியல. அந்த படமும் ஒன்றும் டிஸ்கஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் அவரை விடாம ரஜினி பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. கடைசியில அந்த வாய்ப்பு ரவிக்குமாருக்கு போய் அது சரணுக்கு அந்த படத்துக்கு பரத்வாஜ் மியூசிக் அமைக்கணும்னு இருந்திருக்கு. அவர் மியூசிக் பண்ணி அதுல எல்லா பாட்டுமே ஹிட் ஆகி, கலக்க போவது யாரு நீதான் அந்த பாட்டு, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா, வேட்டியை போட்டு தாண்டவான்னு அந்த மாதிரி எல்லா பாட்டுமே ஹிட் ஆச்சு. அதுல 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு, அப்புறம் சிரிச்சு வந்தா சீனா தானாடுன்னு எல்லா பாட்டுமே ஹிட் ஆச்சு அந்த படத்துல. அவர் பரத்வாஜ் உலகநாயகனை நேற்று சந்திச்சிருக்காரு. ஒண்டர்ஃபுல் ஈவினிங் வித் த உலகநாயகன் கமலஹாசன் சார், ரிமினிசிங் த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் செஷன் அண்ட் த மெலடிஸ் தட் ஸ்டில் மேக்ஸ் அஸ் ஸ்மைல். மியூசிக் நெவர் ஏஜஸ், இட் ஜஸ்ட் ஃபைண்ட்ஸ் நியூ மூமெண்ட்ஸ். இவர் அநேகமாக ஏதோ பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காரு. அது பத்திரிக்கை கொடுக்க வந்தாரா இல்ல அவருடைய இசை கச்சேரிக்கு கூப்பிட வந்தாரான்னு தெரியல. ஆனா ஒரு அழைப்பிதழோட
உலகநாயகனா அவர் மீட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நேற்று ஏராளமான பேரை சந்திச்சிருக்காரு, இன்னும் நிறைய பேரை சந்திச்சிருக்காரு. சாரியா வந்து சந்திச்சிருக்காங்க. அவங்களோட புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கு முந்தின நாள் லியோனி பையனெல்லாம் பார்த்துருக்காரு. அதை பத்திலாம் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பேர் நிறைய அந்த புத்தகம் தொடர்பாக அவங்கள பார்க்க எழுத்தாளர்கள்லாம் வந்திருக்காங்க. பட் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்கிறதுனால நான் அதை சொல்லலை. தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட லோகேஷ் கனகராஜ் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமல் ரஜினி படத்தை முடிச்சுட்டு கைதி 2 எடுக்கிறேன் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் சொன்னாங்க. அவங்களுக்காக நான் கதை தயார் பண்ணி வச்சிருக்கேன். எல்சியு இதோட முடியல, கைதி 2 கண்டிப்பா எடுப்பேன், அதுக்கப்புறம் ரோலக்ஸ் தனியா எடுப்பேன், விக்ரம் 2 இதெல்லாம் என்னுடைய கமிட்மெண்ட்ஸ். இந்த படங்கள்லாம் நான் நிச்சயம் எடுப்பேன், உலகநாயகனை வச்சு படம் எடுப்பேன். இப்ப நிறைய சோசியல் மீடியால வந்து நான் கமல் சார் அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்ல அப்படின்லாம் பேசுறாங்க. எங்க அம்மா கூட கேக்குறாங்க, அவங்களுக்கு ட்விட்டர்னா என்னன்னு தெரியாது, என்ன நீ கமல் சார் அன்ஃபாலோ பண்ணிட்டே அப்படின்னு. அதெல்லாம் ஏதோ தெரியாம கை தவறிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் கூலி படத்தை முடிச்ச உடனே இவர் வந்து கைதி 2 பண்ணலாங்கிற ஐடியால இருந்தாராம். அப்ப வந்து கமல் சார் கூப்பிட்டாராம். கமல் சார் கூப்பிட்டு, நானும் ரஜினி நடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும், அதுக்கு நீ கதை பண்ணி கொடு அப்படின்னோடனே, இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது, அப்ப நம்ம இதை முதல்ல முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு நான் கமல் ரஜினி இவங்கள சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை வந்து முடிச்சுட்டு கைதி 2 பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த நிறுவனத்துல சொல்லிட்டு நான் கதை ரெடி பண்ணேன். 2 பேருக்குமே தனித்தனியா கதை சொன்னேன். 2 பேருக்குமே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா 2 பேருமே நிறைய ஆக்ஷன் படங்கள் நடிக்கிறாங்க. ரஜினி சார் ஜெயிலருக்கு அப்புறம் ஆக்ஷன் படம், ஜெயிலர் 2 ஆக்ஷன் படம் நடிக்கிறாரு, கூலியும் ஆக்ஷன் படம் தான். அதே நேரத்துல வந்து கமல் சார் வந்து ஏற்கனவே ஆக்ஷன் படங்களா நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அன்பறிவு படமும் பயங்கரமான சண்டை காட்சிகள் இருக்கக்கூடிய ஆக்ஷன் படம். அப்படி இருக்கிறப்ப லைட்டர் வெயின்ல ஒரு கதை, ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு அந்த படம் பண்ண தெரியாது, அதனால நான் அந்த படம் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீசெண்டா சொல்லியிருக்காரு. நான் இப்ப அடுத்து கைதி 2 பண்ணலான்னு பிளான்ல இருந்தேன். அதுக்குள்ள தயாரிப்பாளர்கள் அந்த ஸ்லாட்டை வேற கொடுத்ததுனால நான் இப்ப அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் நடிக்கிறேன். நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் பண்றேன், கைதி 2. அதுக்கப்புறம் நிச்சயமா விக்ரம் 2 பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணாம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஏ சர்டிபிகேட் கொடுத்தது இதுக்கு, இந்த படம் கூலிக்கு ஏ சர்டிபிகேட் வந்தது வந்து அவருக்குமே ரொம்ப வருத்தமா இருந்துதான். 35 கட்டு கொடுத்தாங்களாம். 35 கட்டு 15 மியூட் கொடுத்தாங்களாம். 35 கட்டு கொடுத்து 15 மியூட் வாங்கி யூஏ வாங்குறத விட முழு படமா வாங்கிடுவோம், கட்டே பண்ணாம ஏ படமா வாங்கிடுவோம்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். அதனால 50-60 கோடி நட்டமா இருந்தாலும் அந்த இப்பவே நிறைய புரியலைங்கிறாங்க. ஏன்னா தீமாவே அது வந்து ஒரு ஏ சர்டிபிகேட், பணத்தை எரிக்கிறது இந்த மாதிரிலாம் எடுத்தா நம்மளுடைய ஹார்பரை வந்து கள்ளக்கடத்தல் நடக்கிற மாதிரி காமிச்சாலே அது வந்து ஏ சர்டிபிகேட் தான் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல எவ்வளவு தூரம் இந்த ட்விட்டர்ல கமலஹாசன் கை தவறி அன்ஃபாலோ பண்ணிட்டேங்கிறாரு, அவர் திருப்பி ஃபாலோ பண்ணுவாராங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பார்ப்போம், இது அவர் சொல்றபடி அடுத்தடுத்து பண்றாரா பண்ணலையாங்கிறதெல்லாம் காலம் தான் முடிவு பண்ணும். நேற்றைக்கு 44 இயர்ஸ் ஆஃப் வாழ்வே மாயம். வாழ்வே மாயம்ங்கிறது வந்து ஒரு தெலுங்கு ரீமேக், பிரேமாபிஷேகம்னு நாகேஸ்வர ராவ் ஸ்ரீதேவி நடிச்ச படம். அதான் நாகேஸ்வர ராவ்னா சிவாஜி செட்டு. ஆக்சுவலா இந்த படம் அப்படி பார்த்தா சிவாஜி தான் பண்ணியிருக்கணும். ஆனா அது 82 ஜனவரி 26 வெளிவந்த படம். 82லலாம் சிவாஜி வந்து அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. தமிழ்ல அந்த மாதிரி வயசான ஆட்கள் டான்ஸ் ஆடி ஹீரோவா நடிக்கிறதுங்கிறது சிரமம். அப்ப ஏற்கனவே அவர் வந்து வசந்த மாளிகைன்னு படம் பண்ணிட்டாரு, தேவதாஸ், வசந்த மாளிகை, அந்த மாதிரி படம் தான் இந்த வாழ்வே மாயம். ஸோ அது கமலுக்கு கரெக்டா இருந்தது. கமல் ஸ்ரீதேவி பேர் வந்து லெஜெண்டரியா மாறினதுக்கு அந்த படம் ஒரு மிக முக்கியமான படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடின படம், வசூல் ரீதியா பெரிய சாதனை பண்ண படம். படத்துல உள்ள பாடல்கள்லாம் இன்னைக்குமே ஹிட். நீலவான ஓடையில், நீந்துகின்ற வெண்ணிலா, மழைக்கால மேகம் ஒன்று, ஸோ அந்த மாதிரி தேவி ஸ்ரீதேவி அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கும் எவர் கிரீன். கமலுடைய அழகு, ஸ்ரீதேவியோட அழகு, 2 பேருடைய கெமிஸ்ட்ரி, பிளஸ் வந்து கமல் அதுக்கப்புறம் ஸ்ரீபிரியாவோட அந்த இதுல போயிட்டு வாழ்வே மாயம், வந்தனம், அந்த பாட்டுலாம் எவ்வளவு பெரிய ஹிட். வாழ்வே மெய்யென்று யார் சொன்னதுன்னு வாலி எழுதியிருப்பாரு, அதெல்லாம் இன்னைக்கு மறக்க முடியாது. கங்காமரன் மியூசிக்ல கவிஞர் வாலி வரிகள்ல வந்த பாடல்கள். ஸோ அப்படி இப்போ வந்து 44 வருஷம் ஆச்சு அந்த படம். இன்னைக்கும் அந்த படம்லாம் அந்த காலகட்டத்தில் செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ்லாம் ஆகும். அப்பெல்லாம் எந்த தேட்டரில் போட்டாலும் அந்த படம் 15 நாள் 20 நாள் ஓடும், ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும்.
அந்த மாதிரி படம், அதெல்லாம் ரிப்பீட் வேல்யூ. கமல் ஸ்ரீதேவி ஜோடி, கமலஹாசன் நடிப்பு, அவருடைய அந்த காதல் இளவரசன் அப்படிங்கிற அந்த டேகு, அதை வந்து ரொம்ப அழகா அந்த படம், அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார். அந்த படம் வந்து 44 ஆண்டுகள் நிறைவாயிருக்கு.